அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம எப்பவும் நம்பிக்கையோட நல்லதே நினச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பயனுள்ள முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக 5 நாளில் நம்ம நினைக்கிறது உடனடியாக நிறைவேறிடுங்க. நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம நினைப்போம், இந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்துட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். பெருசாக திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், இப்படி இருக்கிறதாவும் இருக்கலாம். இல்லை சாதாரணமாக இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறிடணும், எப்படியாவது இந்த வேலையிலேருந்து மாறிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். மற்றவங்க நினைப்பாங்க, இது சாதாரண சின்ன விஷயம் தானே, வேலையே இல்லாமல் நான் இருக்கிறேன், உனக்கு இருக்கிற வேலையிலேருந்து மாறணுங்கிற அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இந்த வேலையில் கஷ்டமாக இருக்குது, நம்ம தகுதிக்கு தகுந்த வேலை இல்லை அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல் தான் படிக்கிற காலத்தில் எப்படியாவது +2 நல்ல மார்க் வந்துட்டால் அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் காலேஜில் நல்ல மார்க் வாங்கினா தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கணுன்னா நல்லா படி அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகும் அந்த வேலை நமக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும், இல்லை இன்னொரு வேலை மாறணும்னா அதுக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும். இப்படி தேவைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு செலவும் செய்ய வேணாம், எந்த கோவிலுக்கும் போக வேணாம், வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம்தாங்க இது. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின் போது இந்த பரிகாரம் அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பயனுள்ள ஒரு பதிவு. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் பட வேணாங்க, விரதம் இருக்க வேணாம், செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அப்படி எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு படுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உடனடியாக நிறைவேறிடுங்க. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு நிறைய பேருக்கு அனுபவபூர்வமாக நிறைய நன்மைகள் நடந்திருக்குதுங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை மனதார நினச்சிக்கங்க. அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் மனதில் முழு மனதோடு அதை வேண்டிக்கங்க. அதோடவே உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலுமே குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வத்தோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்குங்க. இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான விதிமுறை இருக்குது. அது நிறைய பிரார்த்தனைகளை நீங்கள் மனசில் நினைக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கணும். உங்களுக்கு இப்போ நோய் இருக்குது, அது தீரணும் அப்படின்னா அதை மட்டும் நினைக்கணும். இல்லை படிப்பில் நல்ல சிறந்து விளங்கணும் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நினைக்கலாம். இல்லை வேலை கிடைக்கணும், கடன் தீரணும், வீடு வாங்கணும், இப்படி உங்களுக்கு எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மனதார நினச்சிக்கங்க. ஒன்றுக்கு மேலே நினச்சிங்கன்னா நிச்சயம் அது நடக்காதுங்க. ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நினச்சி 5 நாள் இந்த வேண்டுதலை செய்யணும். அப்படி ஒரே ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வச்சு மனசை ஒருநிலைப்படுத்தி எதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறிடுங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவு சீக்கிரமாகவும் அது நிறைவேறிடுங்க. அப்படி ஏதாவது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே உங்கள் பிரார்த்தனை இருக்கணும். அப்படி மனசில் நினச்சி அந்த பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு பிறகு இன்னொரு கோரிக்கையை நீங்கள் மனசில் நினைக்கலாம். இந்த பிரார்த்தனையை யார் வேணாலும் எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாங்க. எல்லாருக்கும் இது பொதுவான ஒரு பிரார்த்தனை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கங்க. அந்த ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது, மிக்க நன்றி அப்படின்னு எழுதுங்க. இல்லை வேலை கிடைக்கணும் அப்படின்னா, மிக்க நன்றி, எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படி எழுதுங்க. உங்கள் குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்கணும் ஆனால் ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா, மிக்க நன்றி, என் குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெற்று படிப்பில் சிறந்து விளங்குகிறார்கள். இது போல் ஒரு விஷயம் நடந்து நம்ம அதில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எழுதணும். எனக்கு கடன் தீரணும், திருமணம் சீக்கிரமாக நடக்கணும், இப்படி எழுதக்கூடாது. அந்த ஒயிட் பேப்பரில் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு 5 நாளைக்கு எழுதணுங்க. 55 தடவை எழுதணும். ஒரு நாளைக்கு 55 தடவைன்னு 5 நாள் கண்டினியூஸாக எழுதணும். அதுவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு தான் படுக்கணும். இதை தொடர்ந்து 5 நாள் செய்யுங்க. ஒரு நாள் கூட நடுப்பற விட்டுடக்கூடாது. ஏதோ ஒரு கோரிக்கை எழுதுகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக, எனக்கு சீக்கிரம் திருமணம் நிச்சயமாகி நான் நல்ல வாழ்க்கை வாழணும், என் கணவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பெருசாக இருக்கக்கூடாது, லெங்க்தியாக இருக்கக்கூடாது. ஒரே ஒரு லைனில் இருக்கணும். அதே போல் என்ன வேண்டுதலோ அதை ஒரு லைனில் இருக்கிற மாதிரி சிம்பிளாக எழுதுங்க.
அப்படி நீங்கள் எழுதியிருக்கிற பேப்பரை உங்கள் பூஜை அறையில் வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு என்னுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த பேப்பரை அதை 4 மடித்து நீங்கள் தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வச்சுக்கிட்டு படுங்க. இதே போல் 5 நாளுமே அந்த பேப்பரை தலையணைக்கு அடியில் வச்சுக்கிட்டு படுங்க. நீங்கள் எழுதியிருக்கிற அந்த கோரிக்கை பிரபஞ்ச சக்தியோடு இணைஞ்சி கூடிய விரைவிலேயே நிறைவேறிடுங்க. இந்த கோரிக்கையை வெள்ளை பேப்பரில் எழுதும்போது பச்சை நிற ரீஃபில் இருந்தால் அதால் எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவை வச்சு எழுதுங்க. என்ன கோரிக்கையாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயமாக தான் இருக்கணும், அல்ல உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களை யாராவது காயப்படுத்தியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கெடுதல் நடக்கணும் அப்படின்னோ அவங்கள கடவுள் தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சோ அந்த பேப்பரில் எந்த ஒரு கோரிக்கையும் எழுதிடக்கூடாது. சமயத்தில் அது நமக்கே கூட திரும்பிடும். அவங்கவுங்க பண்ண கர்மாவை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை, அந்த ஒரே ஒரு கோரிக்கையில் மட்டும்தான் மனசு முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி எழுதணுங்க. இந்த சூட்சமமான பிரார்த்தனையின் மூலம் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்கங்க. இரவு படுக்கும்போது தலையணை கடியில் வச்ச அந்த பேப்பரை மறுநாள் காலையில் எழுந்து இந்த 5 நாளுமே அந்த 5 பேப்பரும் வச்சுருக்கணும். 5ஆவது நாள் அந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுறணும். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே தெரியாமல் ஒரு இடத்துல மறைவாக கூட அதை வச்சிடலாம். இந்த எண்ணுக்கு பிரபஞ்ச சக்தியோடு இணைஞ்சு நம்மளுடைய எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் உண்டுங்க. இது ரொம்பவும் சூட்சமமான ஒரு பரிகாரங்க. இந்த வேண்டுதலை இப்படி நீங்கள் செஞ்சு மனதார வேண்டிக்கும் போது நிச்சயம் பிரபஞ்ச சக்தியும் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே சேர்ந்து உங்கள் வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துருங்க. இந்த பிரார்த்தனை ரொம்ப சுலபமான பிரார்த்தனை, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனையும் கூட. அப்படி நீங்கள் இதை எழுதும் போதும் சும்மா மொபைலில் பாட்டு கேட்டுக்கிட்டு எழுதுறது இல்லை பேசிக்கிட்டே எழுதுறது இப்படியெல்லாம் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட என் கடன் முழுவதும் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனசில் எழுதணுங்க. இப்படி எழுதும்போது உங்களுடைய கோரிக்கை எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் உடனடியாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துருங்க. ஒரு சிலருக்கு உங்களுடைய பிரார்த்தனை 5 நாள் முடிஞ்ச உடனேயே நிறைவேறிடும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க கர்மான்னு ஒன்று இருக்குது. அதன்படி தான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் நிச்சயம். ஆனால் இதன் மூலம் கண்டிப்பாக நடந்தே தீருங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். இதை லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த எளிமையான சிம்பிள் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நினச்ச காரியம் உடனடியாக நிறைவேறிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.